Time 1:54 AM. Day 88. காலையிலே செம்ம கனவு. அரகண்டான ஒரு கனவு. அதாவது ரொம்ப அரகண்ட் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்த ஒரு கனவு. என்ன தெரியுமா கனவு? நான் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கேன். வீட்டில் அம்மா அப்பா நான் அக்கா எல்லாம் இருக்காங்க. எங்கள் வீட்டில் கிச்சனில் ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தா ஒரு கிரவுண்டு தெரியுது. ஓகே, அந்த கிரவுண்டு கால்ஃப் கோர்ட்டாக மாற்றுறதுக்காக ஜேசிபி எல்லாம் வச்சு அவங்க அதை மூவ் பண்ணுறாங்க. ஓகே, மண்ணெல்லாம் மாற்றுறாங்க. அந்த ஜேசிபியில் 8 ஸ்ட்ரீட் டாக்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது அவங்கள கொன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கால்ஃபு கட்டணும், அதுக்காக அந்த டாக்ஸை கொன்னுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு ரத்தம் கொதிச்சுது கனவில். நான் வீட்டில் நான் இதுக்கு போராடுவேன், நான் அவங்கள கொல்ல விட மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு நான் சண்டை போட்டு, வீட்டிலேருந்து சண்டை போட்டு அந்த இடத்துக்கு போய் அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் போராட்டம் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க கூட நானும் சேர்ந்துட்டு போராட்டம் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்காங்க தான் நான் பார்த்தேன். மூணி ரொம்ப நேரம் கத்திகிட்டே இருந்தான். பக்கத்துலேயே தான் இருந்தான், கத்திக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவனுக்கு சாப்பாடு போட்டு மறுபடியும் படுத்தேன். அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. அப்புறம் குளிச்சிட்டேன். நல்லா டேண்ட்ரஃப் ஹேரு. அண்ட் அந்த ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த டேண்ட்ரஃப் இருந்தால் நான் அது எனக்கு ஸ்க்ராட்ச் பண்ணவும் தோணும். அது வூண்டாகி ப்ளட்டு வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு என்கிட்ட மருந்து இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு அந்த மருந்து ஷாம்பு போட்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டேன். டீ வச்சுட்டு தேங்காய் மாங்காய் சம்மந்தி, கருணக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் பண்ணேன், ரைஸ் எல்லாம் வச்சேன். அப்புறம் ஃப்ரைடே ஜும்மா தொழுதுட்டு மாடிக்கு போனேன். காக்காவுக்கு சாப்பாடு வைக்க, காக்கா புறாக்கு போகும்போது நான் சொன்னேன்ல, அந்த பக்கத்து வீட்டு பையன் ஒரு மாதிரி க்ரீப்பி பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி லைக் சிரிக்கவும் இல்லை, எக்ஸ்ப்ரெஷன்லெஸ்ஸாக ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி இருந்துச்சு, க்ரீப்பியாக இருந்துச்சு. நான் மாடிக்கு போய்ட்டு திரும்ப நான் சீக்கிரம் டோரை மூடிட்டு அப்புறம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். வண்டியில் போகலான்னு நினச்சேன். கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு, பட் கேபே போட்டேன். இதுக்கு நான் பிளாக் அண்ட் ஒயிட்டு பாடிகான் தான் போட்டேன். பூட்ஸ் போட்டுட்டு பக்காவாக போனேன் ஆஃபீஸ்க்கு. நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் க்யூட்டாக இருக்கேன், பியூட்டிஃபுல்லாக இருக்கேன், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. யார் மேரி என் ப்ளேஸ்க்கு தூரமாக என் ஹேர் கலர் பார்த்துட்டு, ஓகே நான் வந்திருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக அப்போ தான் நான் ஃபுல் ட்ரெஸ் பார்த்தா நல்லா இருக்குன்னா. சந்து ஸ்பைடர்மேன் டிஷர்ட் தான் போட்டு வந்தார். நான் அவரை ஸ்பைடர்மேன் வெப் எங்கேன்னு கேட்டப்போ அவர் ஃபுல் அதாவது ட்ரெஸ்ஸோட மீதி எங்கேன்னு கேட்டார், கலாய்ச்சிட்டாரு. அப்புறம் ஏழக்கா இதெல்லாம் போட்டு ஆஃபீஸ் வரலாமா அந்த மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், மற்றவங்க சொல்லனா கூட நீங்கள் சொல்லி மற்றவங்க கேள்வி கேட்க வச்சுருவீங்களே அப்படின்னு சொன்னேன். அது ஒரு மாதிரி ஃபன்னியாக போச்சு. அதுக்கப்புறம் வேறு என்னாச்சு, மேரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க பிரேமா வந்தாங்க. இல்லை, பிரேமா வந்தாங்கன்னா மேரிக்கிட்ட பேசும்போது அதாவது என் கன்னத்தில் தொடச்சாங்க. அதாவது அழகு, அது தொடக்க எனக்கு செம்ம ப்ளஷ்ஷு வந்துடுச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு.
ப்ளஷ் பண்ண வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேரம் ஆடினோம். வின்னெல்லாம் பண்ணல, பட் கேரம் ஆடினோம். அப்புறம் காயின் வந்து சம்டைம்ஸ் போடுறேன், சம்டைம்ஸ் போட மாட்டேங்கிறேன். ஆனால் அட்லீஸ்ட் எய்ம் பண்ணுறேன் கரெக்டாக. பாக்கெட் போடலைன்னா கூட அது தள்ளி வைக்க அந்த மாதிரியெல்லாம் இப்போது இம்ப்ரூவ் ஆகிட்டேன். வேற என்ன, அதுக்கப்புறம் அப்ளாடிட்டு செரிமனி இருந்துச்சு, ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எந்த ஒரு இதுலேயுமே என் பேர் வரல. லைக் 2 years ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பாட் அவார்டு வாங்கினேன், அவ்வளோதான். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நிறைய பேருக்கு அவார்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு அவார்ட்ஸும் அண்ட் ப்ரொமோஷனும் கொடுத்துருந்தாங்க. ஜானுக்கு வந்து ப்ராசஸ் லீடர் ப்ரொமோஷன், ஸ்டார் பிளேயர், ஈவன் பிரேமுக்கு, மோகனுக்கு, நிறைய பேருக்கு கொடுத்தாங்க. நான் எல்லாருக்கும் விஷ் பண்ணேன் மனசால், ஒருத்தரை தவிர்த்து. நான் வேறு ஒன்றும் இல்லை, அவங்கள விஷ் பண்ண எப்படி சொல்கிறது, அவங்க இந்த விஷ் அவங்க எதிர்பார்க்கல. ஐ மீன் இப்போ என் விஷ் கிடச்சி அவங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் நான் வந்து அவங்களுக்கு மட்டும் நான் விஷ் பண்ணல. மற்ற எல்லாருக்கும் நான் வந்து மனசால் விஷ் பண்ணி, டீம்ஸில் பண்ண, நேர்லேயும் விஷ் பண்ணேன். அப்புறம் சாய் பொண்ணோட லாஸ்ட் டே, அவங்க கிருஷ்ணா கிட்டே பேசிட்டு போகும்போது சொல்லும்போது நான் அவங்களுக்கு ஃபெரோ ரோஷர் சாக்லேட் கொடுத்தேன். எப்படி நான் கொடுக்காமல் இருப்பேன்? ஷீஸ் குழந்த, பட் எப்படி சொல்கிறது, ரொம்ப கைண்டாக இருக்காங்க, ஸ்மைலிங் ஃபேஸாக எல்லாத்தையும் ஸ்மைல் பண்ணுறாங்க. இன்ட்ரோவர்ட் தான், பட் ஸ்டில் அவங்களுக்கு ஃபெரோஷர் கொடுத்து ஹக் பண்ணிட்டு அவ்வளோதான். அந்த ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் முடிஞ்சதும் எனக்கு கண்ணில் தண்ணி நிறைஞ்சிச்சு. எனக்கு எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்தேன். நிறைய நாக்ரியில், லிங்க்டின்லலாம் ஜாப்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கேயுமே ஜாப் கிடைக்கல. ஐ ரியலி விஷ் வேறு ஏதாவது கம்பெனிக்கு போகணும். இங்கே எனக்கு இருக்க பிடிக்காம இல்லை, இங்கே இருந்தால் எனக்கு க்ரோத் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே தான் எதுவும் நான் ஸ்டக்காகி நிற்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. அது சரிப்பட்டு வராது. அதனால் அதுக்கப்புறம் டின்னரு சாப்பிட்டோம். சந்து வந்து வத்த குழம்பு கொடுத்தாங்க, அது வச்சு தான் ரைஸை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, பிளேஸ்க்கு வந்துட்டு என் பிளேஸ்க்கு வந்து உட்காந்து அப்புறம் அஜய் வந்து என்கிட்ட பேசினார். நீங்கள் ஓகேவா ஃபாசி இப்படி கேட்டான். அவ்வளோதான். கேட்ட உடனே 12 மணி வரைக்கும் அவன்கிட்ட தான் பேசினேன். நேற்று மாதிரி பேசிகிட்டே இருந்தேன். எல்லா கதையும் கொட்டிட்டு அவனும் புட்டு வச்சான் ஒரு இன்சிடெண்ட்டாக. எனக்கு ஒரு டவுட்டு, இப்போது அவன் பேசினதில் வந்து இப்படி ஒருத்தங்க பேசுவாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவன் வந்து இன்னொருத்தரை பற்றி பேசுகிறாங்க, ஓகேவா? அதாவது இப்போது 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூழ்நிலையால் அவங்களால சேர முடியலை. அதுக்காக ஓகே, சூழ்நிலையால் சேர முடியல, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது 2 பசங்க பேசும்போது அந்த லவ் பண்ணியிருந்த பையன் சொல்கிறான், ஐ மீன் கல்யாணம் ஆகாத பையன், அந்த பையன் சொல்கிறான், எனக்கு என்ன வச்சான், எனக்கு எதுவும் நஷ்டம் இல்லை, அவன்தான் இழிச்சவன் அப்படின்னு அந்த அவன் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ண பையனை சொல்கிறான். அது கரெக்டாக? எப்படி அவங்களுக்கு அப்படி பேச தோணுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. 2 பேரும் லவ் பண்ணீங்க, நல்லா தானே இருந்துச்சு, சூழ்நிலையெல்லாம் உங்களால் சேர முடியல, அதுக்குன்னு நீங்கள் அவ்வளோ லவ் பண்ண அந்த மொமெண்ட்டே
அர்த்தம் இல்லாத மாதிரி எப்படி அதை ஒரு ஃபிசிக்கல் இதை வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கன்னு என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. நான் இந்த மாதிரி அந்த பர்சன் சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அஜய் பேசலை, இது வேற ஒருத்தங்க பேசினா தான் அஜய் சொன்னது. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான்லாம் வேறு லெவலில் மனசில் வச்சுருந்தேன். அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு எனக்கு. இந்த மாதிரி பசங்க பேசுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு தாட்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக அஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கார்த்து இப்போ உன் ப்ளீஸில் போய் உட்காருன்னு ஆக்ஷனில் சொல்லிகிட்டே இருந்தான். சரி, அஜய்க்கு என் டைரியெல்லாம் கொஞ்சம் காமிச்சேன், அங்கங்கே காமிச்சேன், சில சில பார்ட்ஸ் மட்டும். அஜய் வர ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி. எனக்கு அஜய் ரொம்ப பிடிக்கும், நல்ல பையன். ஆக்சுவலி அஜய் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஜோசப் வந்து என் ப்ளேஸ்க்கு வந்துட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டான். நான் சாப்பிட்டேன் அப்படின்னேன். இது உங்களுக்கு நான் அன்றைக்கே கொடுக்கணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபெரோ ரோஷர் கொடுத்துட்டான். செம்ம ஷாக் ஆகிட்டேன். ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த ஆஃபீஸ்லேயே என்னை சாப்பிட்டேன்னான்னு கேட்குற ஒரே ஆள் நீங்கள் தான் அப்படின்ட்டான். எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எதுக்குடா அவார்டு, இது இது போதும்டா, இந்த டேக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன், அந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அஜய் கிட்டே போனேன். அப்புறம் காற்று வந்து கலாய்ச்சிட்டே இருந்தா. கலாய்க்கல, வந்து போ அந்த சைடு போ அப்படின்லாம் சொன்னான். ஆனால் நான் கேட்கல, நான் அஜய் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். இதுக்கிடையில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. நான் வந்து சொன்னேன்ல, நேற்று வாஷ்ரூமில் கார்த்துவை ஹக் பண்ணப்போ இவங்க ரீனா பார்த்துட்டான்னு. இப்போ ரீனாவை இன்றைக்கி நான் பார்த்தப்போ, நேற்று நான் ரீனாவை பார்த்தப்போ அவங்களுக்கு நான் ஸ்டிக்கி நோட்டில் விர்ச்சுவல் ஹக்ஸ்னு போட்டு கொடுத்துட்டேன். அதை அவங்க பார்த்துட்டு ப்ளஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் நேற்று நான் பார்த்தேன் ஹக் பண்ணதை, என் ஹார்ட்டே வெடிச்சிடுச்சு, ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு, அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் மெசேஜ் அனுப்பினேன், எப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, சோகமாக இருந்தேன்னு சொன்னாங்க, அதனால தான் ஹக் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அனுப்புனேன். ரீனாவும் ஸ்வீட் தான். ஏன் ரீனா வந்து தனியாக பிரேக் போகிறான்னு எனக்கு தெரியல. சரி, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். வேறு என்ன, தினுக்கிட்ட என்னால் சரியாக பேச முடியல. டின்னருக்கு அப்புறம் அவன் வந்து சோகமாக இருக்கேன் கால் பண்ணலாம் சொன்னான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பேச முடியல. நானும் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன். அப்புறம் அஜய்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் கேப் பிடிச்சி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நான் தினேஷ்கிட்ட பேசினேன். ஆக்சுவலி தினேஷ் ஒன்று சொன்னான், அது நான் மறந்துடுவேன்னு நோட்டு போட்டு வச்சேன். என்ன தெரியுமா, நான் தினேஷ்கிட்ட சொன்னேன், எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு தினம், அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, இவ்வளோ வருஷம் எனக்கு ஒரு அவார்ட் கூட வரல அப்படின்னு. அப்போ அவன் என்ன தெரியுமா சொன்னான், நீங்கள் தான் ஃப்ரைடேக்கே அவார்டு, உங்களுக்கு எதுக்கு அவார்டு அப்படின்ட்டான். ஸோ அதில் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் அவன் இன்னும் ரூபாய்க்கு நடிச்சிட்டான். இனி இது போதும்டா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான். வேற என்ன, இனி ஒரு 2:30 நான் கிளம்பணும், கார்த்துவை பார்க்க போகணும், அங்கேருந்து பீச் போகணும், தான் பிளான். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டில் பையன்கிட்ட பேசினான், உங்கள் பூனையா, உங்களுக்கு 2 பூனையா, என்னென்னமோ பேசினான். சரி, அவன் க்ரீப்பியாக பார்க்காத வரைக்கும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினச்சேன். சொல்ல மறந்துட்டேன், மனிஷாவும் நேற்று பிளாக் அண்ட் ஒயிட்டு, நானும் பிளாக் அண்ட் ஒயிட், நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம். இட் வாஸ் குட். வேறு என்ன, எனக்கு நிறைய விஷயம் வந்து அன்லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்போ அதான் என்னால் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை. ஐ ரியலி விஷ் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கணும்னு.
நான் இவ்வளோ வீக்கான வரைக்கும் என்னை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் என்னை ஜட்ஜ் பண்ணால் எனக்கு இப்போ கூட 10 பைசாவுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கே கஷ்டமாக இருக்குது. நான் இவ்வளோதானா, இவ்வளோ இவ்வளோ சென்சிட்டிவாக நான் இருக்கக்கூடாதுன்னு தோணுது. ரொம்ப எம்பத்தட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம், சரி ஆகிடுவேன், ஹீல் ஆகிடுவேன். ஆக்சுவலி ஜோசி ஒரு வேலை பண்ணான் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான். இத்தினூண்டு இருக்கு குட்டி தவளை, அது போய் பிடிச்சிட்டு அது கூட விளையாடிட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் பார்த்தேன். அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நான் டிஷ்யூ எடுத்து தவளை எடுத்து வெளியே அதை உயிரோட விட்டுட்டேன். இவளுக்கு விளையாடுறதுக்கு இப்போ அந்த தவளை தேவையா? போய் அந்த தவளை வாழட்டும், அவ்வளோதான் அப்படின்னு தவளைக்கு வாழ்க்கை கொடுத்துட்டேன். ஜோசி இருக்கா, இன்னும் ஷேடோ வரல. ஆனால் கீழே பீட்டாவோட குழந்தையும் நான் பார்த்தேன். இது சொல்ல மறந்துட்டேன் பாரு. ஆஃபீஸில் டீ குடிக்க போகும்போது அங்கே பஜ்ஜி கடையில் அக்காவும் சொன்னாங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு. என்ன அது ரொம்ப சந்தோஷமாச்சு சொன்னப்போ. அப்புறம் அங்கே ஒரு குட்டி பூனை அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அது எப்படி நான் அதை பிடிச்சிட்டேன். அதை பிடிச்சி நான் அதை நிறைய அதை அப்படி தலையில் அப்படி தடவினேன். அப்படியே அது கண்ணை மூட்டு இப்படியே இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே ஏதாவது ஆப்ஷன் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பேன். அதை தனியாக இருக்குது வேறு அது. பட் கேபில் வேறு வந்ததுனால எடுக்க முடியல. பட் ஆப்ஷன் தான் கண்டிப்பாக எடுத்திருப்பேன். அதான், அவ்வளோதான். டே டன்.